ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஃபைனலி கானா வினோத்தினுடைய ஃபேமிலி வந்துட்டாங்க. கானா வினோத்தினுடைய மனைவி உள்ள வந்து இவர் ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போகிறாரு. ஆக்டிவிட்டி ஏரியாவில் டாஸ்க் பண்ணுறாரு. டாஸ்க் பண்ணி முடித்தவொடனே திருப்பியும் ஃபேமிலியோட ஜாயின் பண்ணுறாரு. ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஆனால் முக்கியமான கட்டத்தில் என்னன்னாக்கா அவங்களுடைய ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செம கவுண்டர் கொடுக்குறாங்க. வினோத்துக்கு ஈக்குவலாக, இன்னும் சொல்ல போனால் வினோத்துக்கு ஈக்குவலா இல்லை, அதுக்கு மேலே வந்து கவுண்டர் கொடுப்பாங்க போல இருக்கு. ஆஃப் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வினோத்தினுடைய ஒய்ஃப் தான். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த ஒரு நல்ல கான்வர்சேஷன் நல்லா இருந்தது, பில்டப்லாம் நல்லா இருந்தது. கானா வினோத் ஒய்ஃப் கூடன்னு பார்க்காம செம கவுண்டர் போட்டிருந்தாரு. இவங்க மேக்கப்லாம் பார்த்துட்டு எனக்கு பயமா இருக்கு, நான் எப்படி நைட்டு தூங்குவேன் அப்படின்னு கானா வினோத் சொல்றாரு. அதையும் அவங்க வந்து டேய் கொம்னிடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹஸ்பண்ட் அப்படின்னு இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த ஒரு அதாவது வந்து ரெண்டு பேருமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கிற மாதிரி இருக்கு. இவங்க ரெண்டு பேருடைய அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அதுக்கப்புறமா அவங்க வந்து அட்வைஸ் பண்றாங்க, கோவப்படாதரா, மற்றவங்க சொல்றதும் கேள்றா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதையும் பின் பாயிண்ட் பண்றாங்க. அதாவது வந்து எல்லார்கிட்டையுமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு, எல்லார்கிட்டையுமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு, ரொம்ப நெருக்கமாக பழக்கமாகாத அப்படின்னு சொல்றாங்க. நீ பண்ற தப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் செகண்ட்ஸ்ல ரீல்ஸ் போட்டு உன்னை காலி பண்ணிடுவாங்க. 100 இன்டர்வியூ அட்டன் பண்ணி நான் அப்படி பண்ணலன்னு சொன்னா கூட நீ இங்க என்ன பண்றியோ அதுதான் வந்து வெளி உலகத்துல வேற மாதிரி ப்ரோட்டேட் பண்றதுக்கு ரொம்ப பேர் இருக்காங்க. அதனால உஷாரா விளையாடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மீன் பண்றாங்கனாக்கா கேர்ள்ஸ் விஷயத்துலாம், பெண்கள் விஷயத்துலாம் சில வீடியோலாம் வந்திருக்கு இல்லையா, அதை தான் மீன் பண்றாங்க நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து வினோத்துக்கு வந்து பல எச்சரிக்கை விடுறாங்க. கூடவே என்ன சொல்றாங்க, கோவப்படாத, சந்தோஷமா விளையாடு, உஷாரா விளையாடு, யார்கிட்டையும் ரொம்ப டச்சப் வச்சிருக்காத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே போல கமருதீனும் கூப்பிட்டும் பேசுறாங்க. கமருதீன் உங்க ரெண்டு பேர் நட்பு ரொம்ப சூப்பரா இருக்கு. அதே போல ரெண்டு பேரும் வந்து மாத்தி எதனா தப்பு பண்ணாக்கா சபையில சொல்லுங்க, கூட்டு போய் தனியா பேசாதீங்க, சபையிலே சொல்லுங்க, அப்பதான் உங்க பாண்ட் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் வந்து யாருமே இல்லை சொல்கிறீங்க இல்லையா, உங்களுக்கு வந்து நாங்களாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கமருதீனுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு போகிறாங்க. வினோத்தை வந்து சமாளிப்பாங்க. எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கனாக்கா, வீட்டில் எப்படி சமாளிக்கிறீங்கன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. ஆனால் பாக்யா வந்து பளிர் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டில் எதனா பேசினாங்கன்னா வாயை மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அன்னோனியம் இருக்குது. பார்க்கறதுக்கே அதாவது வந்து ஒவ்வொரு ஃபேமிலியும் ஒரு மாதிரி இருக்கிறாங்க, ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறாங்க. அதே போல தான் கானா வினோத்தினுடைய ஃபேமிலியும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறாங்க. கானா வினோத்தினுடைய பசங்களாம் வந்து சபரி, பார்வதி, கமருதீன், அப்புறமா வந்து சாண்ட்ரா, இவங்கக்கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ கானா வினோத்தினுடைய ஃபேமிலி வந்தது ஒரு ப்ரெசன்ஸாக, ஒரு அழகாக இருக்குது. இந்த ஃபேமிலியை அவங்க மேன்மேலும் கொண்டு போகிறதுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் சொல்லுவோம். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம் மக்களே. நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.